இந்த யுத்த நிறுத்தத்தை பொறுத்தவரையில் ஈரான் மீதான இஸ்ரேலிய தாக்குதல் அல்லது ஈரான் மீதான அமெரிக்க இஸ்ரேலிய தாக்குதல் என்பது தோல்வியில் முடிந்திருக்கிறது. அது வெற்றி பெற்றிருந்தால் அந்த ஒன்றைய போதும் தான் ஒரு ஜனரஞ்சகமான மக்களிடம் புகழ்பெற்ற தலைவர் என்கிற ஒரு இடத்தை இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவால் தக்க வைத்திருக்க முடியும். ஆனால் பெஞ்சமின் நெத்தன்யாகு ஆரம்பித்த எல்லா யுத்தமுமே மக்களுக்கு அழிவை கொடுத்திருந்தாலும் அவருக்கு மிக பெரும் தோல்வியை கொடுத்திருக்கிறது. எல்லா யுத்தங்களிலும் இஸ்ரேல் தோல்வி அடைந்திருக்கிறது. அதற்கு துணையாக வந்த அமெரிக்காவும் தோல்வி அடைந்திருக்கிறது. இந்த நிலையில தான் ஓரி கோல்பர்க் அவர்கள் சொல்லக்கூடிய செய்திகள் அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, நெத்தன்யாகு ட்ரம்பை புறக்கணிச்சிருக்கிற காரணத்தினால அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான உறவுகள் பதட்டமான சூழல்ல இருக்குது. ட்ரம்ப் ஆல்ரெடி நெத்தன்யாகு பைத்தியக்கார பயல நிறுத்துறா, இதை செய்யாதராண்டெல்லாம் திட்டி இருந்தார். திட்டி ஒரு வாரத்துக்குள்ள தான் இந்த தாக்குதல்களை மீண்டும் லெபனானுடைய தலைநகரம் மேல அவர் நடத்தி இருந்தார். அதற்கு பதிலடியாகத்தான் ஈரான் இப்போது தாக்குதல்களை நடத்துகிறது. எனவே தெஹ்ரானுடைய தாக்குதல்கள் வந்ததோ இல்லையோ தொடர்ச்சியாக ட்ரம்பினுடைய பேச்சு கேட்காம நெத்தன்யாகு செயல்பட்டு கொண்டிருக்கிறார். எனவே ஈரானுடைய தாக்குதல்களுக்கு பதிலடி கொடுக்க வேண்டாம் என்று சொல்லியும் ட்ரம்ப் சொல்லி இருந்தார். நேற்று ஈரான் தாக்கினதோட ஈரானுக்கு நீங்க ரெஸ்பான்ஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி இருந்தார். இஸ்ரேலுக்கு எதிராக ஈரான் நடத்தி இருக்கக்கூடிய லெபனானுக்கு ஆதரவான இந்த தாக்குதல் என்கிறது ஒரு முக்கியமான அரசியல் மாற்றத்தையே மத்திய கிழக்கிலையும் சர்வதேசத்திலையும் உண்டாக்குறது. இது ஒரு புதிய சூழ்நிலையை தோற்றுவித்திருக்கிறது அப்படிங்கிறாங்க. அது எப்படின்னு கேட்டா, பல தசாப்தங்களாக யாருமே ஒரு நாட்டு மேல இஸ்ரேல் தாக்குதல் நடத்தினா எந்த நாடுமே கண்டனம் தான் வெளியிடுவானே தவிர நீ அடிச்சா உனக்கு அடிப்பேன்னு திருப்பி அடிச்சது கிடையாது. அன்றுக்கினிய சகோதர சகோதரிகளை நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு